ஃப்ரெண்ட்ஸ், நேற்று சரிகமபாவை யாரெல்லாம் பார்த்தீங்க? அப்போது அபிஷேகா நேற்று பாடும்போது ஸ்டக் ஆகிட்டாங்க. ஸ்டேஜில் ரொம்பவே எமோஷ்னலாக கண் கலங்கிட்டாங்க. ஆனால் அபிஷேகா பாடும்போதே ஸ்டக் ஆனதும் ரசிகர்கள் பார்த்த எல்லாரும், நான், ஜட்ஜஸ், அரங்கம் எல்லாருமே உடஞ்சி போன மாதிரி அவ்வளவு வருத்தமாக இருந்தாங்க. அப்போது அபிஷேகாவை உண்மையாகவே பார்க்க முடியல. மண்ணிலே ஈரம் உண்டு, முள்காட்டில் பூவும் உண்டு அப்படிங்கிற சாங்ஸை அபிஷேகா முதல்ல ஒரு பாட்டை பாடியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராகவே பாடியிருந்தாங்க. ஆனால் இன்னொரு பாட்டை பாடும்போது மச்சான் மீச விச்சருவா மச்சி நீ எல்லாம் என் இடுவா அப்படிங்கிற பாட்டை அட்டகாசமாக பாடியிருந்தாங்க. ஆனால் கடைசியாக இந்த பாட்டை லிரிக்ஸ் மறந்துட்டாங்க, ஸ்டக் ஆகிட்டாங்க. அந்த சமயம் அபிஷேகா லிரிக்ஸை மறந்து தவிச்சு போய் நிற்கிறாங்க. 4வது ஃபைனலிஸ்ட்டாக செம்ம ப்ரெஷரில் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு தவிச்சு போய் நிற்கிறாங்க. பார்க்கவே முடியல. இத்தனை எபிசோடில் எல்லாரையும் நம்மளையும் வியக்க வச்சு என்ஜாய்மெண்ட்டை கொடுத்த அபிஷேகா இத்தனை எபிசோடு வரைக்கும் ரொம்ப சூப்பராக பாடினாங்க. இந்த ஸ்டேஜில் இப்போ பாடி முடித்ததும் அழுதுட்டாங்க. இந்த 4th ஃபைனலிஸ்ட்டு வாய்ப்பை அபிஷேகா விட்டுட்டாங்க. செம்மையாக தவிச்சிட்டாங்க. ஜட்ஜஸ் எல்லாரும் செம்மையாக அபிஷேகாவை என்கரேஜ் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாருக்கும் யதார்த்தமாக நடக்கக்கூடிய ஒன்று தான். கண்டிப்பாக நீ அடுத்த வாரம் உன்னோட பெஸ்ட்டு கொடுத்தீனா அப்படின்னா ஃபைனலிஸ்ட்டாக கூட வரலாம் அப்படின்னு சூப்பராக என்கரேஜ் பண்ணாங்க. உடனே ஸ்டேஜுக்கே ஸ்வேதா மோகன் மேம் அபிஷேகாவை என்கரேஜ் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக சூப்பராக பாடு, அடுத்த ஃபைனலிஸ்ட்டாக வருவ அப்படின்னு கூட எல்லாரும் என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. அபிஷேகா ரசிகர்கள் எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.